नमस्ते NCERT क्लास 5 लेसन 2 न्याय की कुर्सी நியாயம் வழங்கக்கூடிய சேர் குர்சி அப்படின்னா சேர். ஸோ இந்த ஸ்டோரி பார்க்கலாம். उज्जैन की प्राचीन और ऐतिहासिक नागरी के बाहर एक लंबा चौड़ा मैदान था. உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். உஜ்ஜயினி வந்து எப்படி சொல்கிறாங்க, உஜ்ஜயினிக்கு என்னென்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு ஏஷியன் பிராச்சின் அப்படின்னாக்கா வந்துட்டு ஏஷியன்ட் எத்திகாசிக் ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸில் வெளியில் வந்துட்டு எப்படி இருக்குது, ஒரு லம்பா சவுடா, லம்பானா லாங், சவுடானா ஷார்ட், ஒரு மைதானம் இருக்குது. லாங் அண்ட் ஷார்ட்டாக ஒரு மைதானம் வந்து அந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யஹாங் வஹாங் டீலே தே, அங்கேயும் இங்கேயுமா என்ன இருக்கும், டீலே அப்படின்னா மவுண்ட்ஸ், அந்த மேடுகள், மேடும் பள்ளமா இருக்கும் அப்படின்னா அங்கங்கே மேடுகளாக இருக்கும். एक दिन लड़कों का एक झुंड वहां खेल रहा था. ஒரு நாள் வந்து லடுக்கோம்னா பாய்ஸ், லடுக்கோங்கா ஏக் ஜுண்ட், அதாவது ஒரு கிளஸ்டர், ஜுண்ட் மீன்ஸ் கிளஸ்டர். இந்த இடத்துல என்ன மீனிங் வருதாங்க, குரூப் ஆஃப் பாய்ஸ் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேல் ரஹாத்தா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏக் லடுக்கா கூந்தா பாக்தா ஏக் டீலே பர் சட்டு கயா, ஒரு பாய் வந்து என்ன பண்ணுறாங்க, குதிச்சு விளையாடிட்டு ஒரு மேடு, டீலே பர் சட்டு கயா, ஒரு மேட்டு மேலே ஏறுறாங்க. अचानक वह टोकर काकर गिर पड़ा. अचानक सडनलिया, अचानक मीन्स सडनलिया அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க, தடுமாறி வந்து விழுந்துடுறாங்க, ஸ்டம்பிள் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. உசே இதர் உதர் தேகா या किसी चीज टोकर लगी है, அவங்க இங்கே அங்கேயும் பார்க்குறாங்க. தேகாசி பார்த்துட்டு எந்த ஜீன்ஸ், எந்த பொருள் வந்து நம்மளை தடுமாற அடைய வச்சுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. உஸ்கோ ஏக் படே சிங்கே பத்தர் கே அலாவா அவர் கோச் நகி திக்கா. ஸோ அங்கே வந்து ஒரு படே அப்படின்னா பிக்காக இருக்கக்கூடிய, சின்கே அப்படின்னா ஸ்மூத்தான ஒரு பத்தர் ராக் வந்து இருக்குது. அது இல்லாமல் வேற எதுவும் அவங்களால பார்க்க முடியலை. वह उठकर गया और अपने मित्रों को बुलाकर वह सीला दिखाई. ஸோ அவன் வந்து எந்திரிச்சிட்டு, எந்திரிச்சு போயிட்டு அப்பனே மித்ரோங், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், மித்ரோங் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்கோ புலாயா, அவங்க மித்ரோங்களை வந்து புலாயானா அழைக்கிறாங்க, கூப்பிட்டு வக் சிலா திகாயி, அந்த ராக், சிலா மீன்ஸ் ராக், அந்த ராக்கை வந்து காட்டுறாங்க. ஃபிர் சான்சே உஸ் பர் பைட்கர் போலா. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சான்சேனா ரொம்ப ப்ரௌடாக அது மேலே உட்காந்துட்டு சொல்கிறாங்க, எக் சிம்ஹாசன் ஹே மேரா, இது வந்து என்னுடைய சிம்மாசனம். மை ராஜா ஹூ அவுர் தும் சப் மேரே தர்பாரி, நான் தான் வந்து ராஜா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய தர்பாரி அப்படின்னு சொல்கிறாங்க. तुम अपनी अपनी फरियाद लेकर आओ फिर मैं उनका फैसला करूँगा. நீங்கள் போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. दूसरे लड़के को यह खेल पसंद आया. दूसरे எல்லா பசங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பசந்த் அப்படின்னா லைக்கிங். वे एक एक करके आते और कोई काल्पनिक फरियादी सुनाती. ஸோ ஒருத்தவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏகே கற்கர் ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டு அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, ஒரு கால்பனிக், ஒரு இமேஜினரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஃபிர் கவாக் புலாயா ஜாதி ஹே, தென் வந்து என்ன பண்ணுறாங்க, கவாக் அப்படின்னா விட்னஸ், ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு விட்னஸ் இருக்கும் இல்லையா, அவங்க ரெடி பண்ணுறாங்க. உஸ்கி கவாயி லீ கயி. உஸ்கே பாத் ராஜா பனா ஹுவா லடுக்கா உஸ்னே சவால் கர்த்தா அவர் அப்பனே ஃபைலாசா சுனாத்தா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, ராஜாவாயிட்டு அந்த லடுக்கா கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சவால் அப்படின்னா கொஷின் கேட்டுட்டு அதுக்கான தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. इस खेल में उनको इतना आनंद आया कि वे रोज यह खेल खेलने लगे. இந்த கேமில் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்து ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்க டெய்லியும் இந்த கேமை வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ரோஜ் அப்படின்னா டெய்லி. சிகாயத்தை சுனி ஜாதி, சிகாயத்தை அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸை கேட்கணும். அபராதி பேஸ் கியே ஜாதி, அபராத்தினா அந்த பர்சன் யார் வந்து மிஸ்டேக் பண்ணாங்களோ அந்த கிரிமினலை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும். பாயன் லியே ஜாதி ஹே, இந்த இடத்துல வந்துட்டு பாயன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட், அவங்களோட தரப்பு நியாயத்தை வந்து கேட்கணும். தென் ஃபிர் சிலாபர் பைட் குவா லடுக்கா அப்படின்னா ஃபைலாசா சுனாத்தா, ஃபைஸ்லா சுனாத்தா. அதுக்கப்புறம் அந்த சிலாப்பர் பைட்டே, அந்த ராக் மேலே உட்காந்துருக்க பையன் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. பாத் இதர் உதர் ஃபைல்னே லகி, இந்த விஷயம் வந்து அங்கே இங்கேயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. லோக் लड़के की न्याय बुद्धि की चर्चा करने लगे और कहने लगे कि अवश्य कि इस लड़के को कोई दव दी सकती है. ஸோ இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரிய வந்து என்ன பேசிக்கிறாங்க, அந்த பையன் வந்து நியாயம் கொடுக்கக்கூடிய, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய புத்தியும் அவங்க சர்ச்சா வந்துட்டு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. एक दिन दो किसानों के बीच जमीन के लेकर झगड़ा उठ खड़ा हुआ. ஒரு நாள் வந்து கிஷானோ அப்படின்னா ஃபார்மர்ஸ், அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது, ரெண்டு பேருக்கு நடுவில் பீச்மே அப்படின்னா பிட்வீனில், ஜமீன் லேக்கர் ஜகடா இடத்துக்கான தகராறு, ஜகடா அப்படின்னா ஃபைட் வந்து வருது. मामला गंभीर था. टीले वाले लड़के की इतनी चर्चा की कि वे राजा के दरबार में जाने की बजाय उसी के पास गए और उनको अपना झगड़े के लिए बारे में बताया. ஸோ என்ன பேசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் வந்து ராஜா கிட்ட போகிறதுக்கு பதிலாக அந்த பையன்கிட்ட என்ன பண்ணலாம், போயிட்டு நம்மளுக்கான நியாயத்தை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. लड़के ने बड़ी गंभीरता से दोनों किसानों के बयान सुने. ஸோ அந்த பையனை என்ன பண்ணுறான், ரொம்ப கம்பீரமாக அந்த அந்த ரெண்டு ஃபார்மர்ஸோடைய பயான் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்துட்டு கேட்குறாங்க. उसके बाद उसने जो फैसला दिया उसे सुनकर वे दंग रह गए. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டுட்டு அதுக்காக இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க, ஜட்ஜ் தியா உஸ்னே சுன்கர் வே தங் ரக் ஹயே, அந்த தீர்ப்பை வந்து கொடுத்தோனையும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுது, ஆச்சரியம் அடைஞ்சிடுறாங்க அந்த கிஷான் ரெண்டு பேரும். उस दिन के बाद से तो नगर के सभी लोग अपनी फरियाद लेकर यही आने लगी. அன்னையிலேருந்து எல்லா மக்களும், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா கே தர்பார் மே கோயி ந ஜாத்தா, ராஜாவுடைய தர்பாருக்கு யாரும் போகிறதில்ல. அவர் ஐசா கபி நகி குவா கி லட்கே கே ஃபைஸ்லா சே உன்ஹே சந்தோஷ் ந குவா ஹோ. ஸோ இது மாதிரி அவங்க அந்த லடுக்கா கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எப்போவுமே அவங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்ததில்லை, அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காம இருந்ததில்லை. தீரே தீரே யக் பாத் ராஜா கே கானோம் தக் பகுஞ்சி, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு, ராஜாவுடைய காதுகளுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. உஸ்கோ பகுத் குரோத் ஆயா, ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உஸ்னே கரஜ் கர் கஹா உஸ் சோட்கர் चोखरे की यक मजाल की अपने की मुझसे अच्छा न्याय करता समझे. मैं इन किस्सों की विश्वास नहीं करता, मैं खुद जाकर देखूंगा. ஸோ ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன ஒரு ஹிம்மத், என்ன ஒரு தைரியம் இருந்தால் அவன் வந்து ஒரு என்னையை விட ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறான். மை இஸ் கே சோங்கே விஸ்வாஸ் ந கருத்தும், இதை என்னால் வந்து நம்ப முடியலை. ஸோ மை கூந்து ஜாக்க தேக்குங்கா, இதை நானே நேரில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ऐसा कहकर राजा अपने लाव लक्ष्य के साथ उस मैदान के पहुंचा जहां लड़के अपना प्रिय खेल रहे थे. ஸோ இதை மாதிரி சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லாவ் லஷ்கர் அப்படின்னா அவங்களுடைய ஹியூஜ் ஆர்மியை வந்து எடுத்துட்டு அவங்க கூட சேர்த்துட்டு மைதானில் போய் என்ட்ராகிறாங்க. அங்கே வந்துட்டு அந்த லட்கே வந்து அவங்களுடைய பிரிய கேல், அவங்களுக்கு பிடித்தமான அந்த கேமை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. படி தேரத்துக்கு ராஜா உன்கா கேல் தேக்தா ரஹா, ரொம்ப நேரம் ராஜா வந்து அந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸ்தம்பித்து ரக் கயா, அதை பார்த்துட்டு ராஜா வந்துட்டு ஸ்தம்பித்து போயிட்டாரு. உஸ்னே அப்பனே மந்திரி சே கஹா, ராஜா அவங்களுடைய மந்திரிகிட்ட சொல்கிறாங்க, லடுக்கா சச்முச் பகுத் புத்திமான் ஹே, அந்த பையன் உண்மையாகவே ரொம்ப புத்திமான். இத்தனி சோட்டி உம்பரமே இத்தனி புத்தி கா ஹோனா ஆச்சரிய கி பாத் ஹே, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஒரு புத்தி இருக்கிறது உண்மையாகவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கி நியாய் புத்தி கே ஆகே தோ படே படோங்கோ லோக் மான்னா படேகா. ஸோ இவருடைய புத்திக்கு முன்னாடி வந்துட்டு என்னது, பெரியவங்களும் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க, உறைஞ்சு போயிடுறாங்க அப்படிங்கிற மீனிங். उसी समय किसी ने राजा को बताया, அப்போ அந்த டைமில் ஒருத்தர் வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க, லேக்கின் மகாராஜா யக் தோ ரோஜ் வாலா லடுக்கா நஹி ஹே, இருந்தாலும் ராஜா இந்த பையன் வந்து எப்பவும் தீர்ப்பு சொல்லக்கூடிய பையன் கிடையாது. வக் பீமார் ஹோ கயா ஹே, அவனுக்கு வந்து பீமார் அப்படின்னா அவன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கா. இஸ் காரன் கோயி நயா ஹி லடுக்கா டீலே பர் பைட்டா ஹே, ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு புது பையன் தான் அந்த மேடு மேலே உட்காந்தான். எகுதும் ஊர் பி ஆச்சரிய கி பாத் ஹே, இதுதான் அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது.
पत्थर की इस कुर्सी में ही कोई चमत्कार है. ஸோ இந்த விஷயத்தில் என்ன மிராக்கிளாக இருக்குது, அந்த குர்ஷியில் தான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிராக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. மை இஸ்கி சார்ஜ் கருங்க, நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜாக்கா இசாரா பார்த்தேஹி. ஸோ ராஜாவினுடைய உத்தரவின்படி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உஸ்தான் கோ கோதுகர் அந்த பிளேஸை வந்து தேடி எடுத்து பத்தர் கோ பாகர் நிக்கல் கயா, அந்த பத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து எடுக்கிறாங்க. ராஜா நே தேக்கா யக் பத்தர் நகி பகுத் கி சுந்தர் சிம்ஹாசன் தா. ஸோ ராஜா வந்து பார்க்குறாரு, இது வந்து பத்தர் கிடையாது, ஸ்டோன் கிடையாது, ரொம்ப அழகான சிம்மாசனம். உஸ் பர் பகுத் பாரிக் அவுர் खूबसूरत மூர்த்தியாங் खुदी हुई थी. ஸோ அதில் வந்து ரொம்பவும் வந்துட்டு அழகான என்ன இருக்குது, மூர்த்தியாங் அப்படின்னா ஒரு ஸ்டாச்சூஸ் வந்து அதில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, வடிவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உஸ்கே சாரோं பாயே பர் சார் தேவதூ கி மூர்த்தியாங் பனி हुई है. அதனுடைய 4 கால்கள்லையும் வந்துட்டு 4 தேவதூத் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு ஏஞ்சல்ஸுடைய மூர்த்தியாங் அப்படின்னா ஸ்டாச்சு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. சாரோं ஓர் கபர் ஃபைல் குயே, இந்த விஷயம் வந்து எல்லா பக்கமும் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. பாத் ஹி பாத் மே வஹாங் அச்சி காசி பீட் ஜமா ஹோ கை ஹே. ஸோ இதை பார்க்க அங்கே பெரிய வந்து க்ரௌடே கிரியேட் ஆயிடுச்சு. வித்வான் பண்டித்தோங், ஸோ இதை பார்க்க வந்த வித்வான்களும் பண்டிட்களும் என்ன சொல்கிறாங்க, நே பத்தாயா கி யக் கோயி ஐசா வைசா சிம்ஹாசன் நஹிதா, இது வந்து சாதாரண வந்து சிம்மாசன் வந்து கிடையாது. சதியோங் புராணா ராஜா விக்ரமாதித்ய கா சிம்மாசன் தா, இது வந்து ராஜா விக்ரமாதித்யனுடைய சிம்மாசனம். ராஜா விக்ரமாதித்யா अपने न्याय और विवेक के लिए बहुत प्रसिद्ध थे. ராஜா விக்ரமாதித்தன் வந்து எதுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்கன்னா அவங்களுடைய தீர்ப்புக்கும் அவங்களுடைய ப்ரிடோண்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, விவேகத்துக்கும் வந்து பிரசித்தி பெற்றவர். ராஜா ने आज्ञा दी सिंहासन को ले जाकर दरबार में रख दिया गया. ஸோ ராஜாவோட ஆர்டர் என்ன வருது அப்படின்னா சிம்மாசனம் எடுத்துட்டு தர்பாரில் கொண்டு போய் வைக்க சொல்லிட்டாங்க. உஸ்னே கஹா मैं इस पर बैठकर अपनी प्रजा की फरियाद सुनूंगा और उसका फैसला करूंगा. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த சிம்மாசனில் அமர்ந்துட்டு எல்லாருடைய குறைகளையும் கேட்டு அதுக்கான தீர்ப்பை வந்து கொடுப்பேன். அகலே दिन राजा दरबार में आया और सीधे उस सिंहासन की ओर बढ़ा. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ராஜா வந்து தர்பாருக்கு வந்துட்டு அந்த சிம்மாசன் பக்கம் போகிறாங்க. வக் உஸ் பர் பைட்னே கி வாலா தாக்கி கிசி கி ஆவாஜ் சுனி தி. ஸோ அவர் உட்கார போடும்போது அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஆவாஜ் அப்படின்னா வாய்ஸ். என்னது, டஹரோ வெயிட் பண்ண. ராஜா நே ருக்கர் சாரோं ஓர் தேக்கா. ராஜா வந்து வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 4 பக்கமும் பார்க்குறாங்க. கோயி நஜர் நகி ஆயா, எந்த கண்களும் அவர்களுக்கு வந்து அவர் கண்ணுக்கு எதுவும் புலப்படலை. வக் ஃபிர் சிம்ஹாசன் கி ஓர் படா. அகெயின் வந்து ஹி வென்ட் டுவர்ட்ஸ் த சிம்மாசன் நோக்கி போகிறாரு. ஃபிர் இசி பிரகார் ஆவாஜ் ஆயி டஹரோ. இந்த முறை வந்து அந்த வாய்ஸ் வருது, டஹரோ வெயிட் பண்ண. இஸ் பார் ராஜா நே ஆச்சரிய சே தேக்கா. இந்த முறை ராஜா வந்து ஆச்சரியத்தோட பார்க்குறாரு கி சிம்ஹாசன் ஏக் பாயே பர் பனி மூர்த்தி போல் ரஹிதி. அங்கே இருந்தக்கூடிய அந்த சிம்மாசனில் இருந்த ஒரு மூர்த்தி வந்து பேசுது. மூர்த்தி நே கஹா, மூர்த்தி அந்த சிலை வந்து பேசுது. என்ன சொல்லுது அப்படின்னா, क्या तुम इस सिंहासन पर बैठने योग्य हो. நீ வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய தகுதி இருக்கு, யோக்கியவான் அப்படின்னு நினைக்கிறியா? யாக தும்ஹே பூரே விஸ்வாசங்கி தும்ஹே கபி சோரி நகி கி ஹே. நீ உண்மையான விஸ்வாசத்தோட நம்பிக்கையோட சொல்லு, உண்மையா சொல்லு, நீ இது வரைக்கும் எதையுமே திருடுனது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. ராஜா நே லஜ்ஜே சே சர் ஜுக் லியா. ராஜா வந்து அப்படியே வெக்கத்தில் வந்து ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி தலை குனிஞ்சிட்டாரு. ஏக சச் ஹை கி ஹால் மே ஹி மைனே அப் தர்பாரியா கி ஜமீன் பர் கப்ஜா कर लिया था क्योंकि मैं उसे नाराज हो गया था. நான் வந்து என்ன ராஜா ஃபீல் பண்ணுறான்னா, நான் தர்பாரியில் இருக்கக்கூடிய அந்த ஜமீன் அந்த இடத்த வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆக்கிரமிப்பு வந்து பண்ணியிருக்கேன். அப்போது அவர் வந்து ஒரு திருடன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தப்பு தோ தும் இஸ்கே யோகிய நகி ஹோ. ஸோ அப்போ சொல்கிறாங்க, அப்போ உனக்கு இதில் உட்காரத்துக்கான தகுதி கிடையாது. மூர்த்தி நே கஹா தும்கோ 3 दिन तक பிராய்ச்சேத் கர்னா ஹோகா. நீ 3 நாளைக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த குற்றத்துக்கான பிராய்ச்சத்தை செய்யணும். ஏன் கஹர் மூர்த்தி அப்படின்னே பங்க் ஃபைல்கர் ஆகாஷ்மே உட்கையே. இதை சொல்லிட்டு அந்த மூர்த்தி அந்த சிலை வந்து பங்க் அதனுடைய சிறகுகளை வந்து விரித்து ஆகாசத்துக்கு பறந்து போயிடுச்சு. ராஜா நே 3 दिन तक உபவாஸ் கியா. ராஜா 3 நாள் வந்துட்டு உபவாசம் அப்படின்னு சொன்னாக்கா உணவு இல்லாமல் விரதம் இருப்பாங்க இல்லையா. உபவாஸ் கியா அவர் பிரார்த்தனா கி. உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்கிறாரு.
चौथे दिन वह फिर दरबार में आया. चौथे दिन फोर्थ डे अगेन வந்து दरबाருக்கு வந்து வராரு. जो कि सिंहासन पर बैठने लगा दूसरी मूर्ति ने कहा. இப்போ வந்து சிம்மாசனுக்கு உட்கார போகும்பொழுது இரண்டாவது மூர்த்தி வந்து சொல்லுது, टहरो तुम विश्वास के साथ कह सकते हो कि तुमने कभी झूठ नहीं बोला. நீ உன்னுடைய முழு விசுவாசத்தோட சொல்லு, இது வரைக்கும் நீ பொய்யே சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாவது மூர்த்தி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. राजा सच पकाया झूठ तो उसने किसी न किसी मुसीबत में बचने के लिए कई बार बोला था. ராஜா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய முறை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. ராஜா பீச்சே சட் கயா தூசரி மூர்த்தி பி பங்க் ஃபைலாக்க ஆகாஷ்மே உட் கயா. ராஜா வந்து பின்னோக்கி நகர்றாரு. ஸோ அப்போ வந்து இரண்டாவது மூர்த்தியும் வந்து சிறக விரிச்சிட்டு ஆகாசத்துக்கு பறந்துடுது. ஆகாஷம்னா ஸ்கைக்கு வந்து பறந்து போயிடுது. உட் அப்படின்னா ஸ்கை. ராஜா ने 3 दिन तक फिर उपवास और पूजा पाठ किया. अगेन இந்த மிஸ்டேக்குக்காக அகைன் ஒரு 3 days வந்து உபவாசம் இருந்து பூஜைகள்லாம் செய்கிறாங்க. तीसरी बार वह फिर सिंहासन पर बैठने के लिए आगे पड़ा. மூன்றாவது முறை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த முறையும் சிம்மாசனத்தில் உட்காரத்துக்காக முன்ன வர்றாங்க. சிக் हिच सिखाते हुए वह आगे बढ़ा. वह बैठने ही वाला था कि तीसरी मूर्ति ने पूछा. இப்போ அடுத்த மூணாவது மூர்த்தி வந்து கேக்குது, बैठने के लिए पहले बताओ कि क्या तुमने कभी किसी को चोट नहीं पहुंचाई है. நீ உட்காரத்துக்கு முன்னாடி சொல்லி இது வரைக்கும் நீ யாரையும் வந்து காயப்படுத்தினதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ அடுத்த தகுதி என்ன சொல்கிறாங்க, நீ யாரையும் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, காயப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா பீச்சே ஹட் கயா. ராஜா வந்து பின்னோக்கி நகர்ந்துட்டாரு. தீஸ்ரீ மூர்த்தி பி அப்பனே பங்கு ஃபைலாக்கர் உட் கயி. ஸோ அந்த மூணாவது மூர்த்தி என்ன பண்ணிடுச்சு, சிறகு விரிச்சு பறந்துடுச்சு. फिर 3 दिन तक उपवास और प्रार्थना करके के बाद राजा सिंहासन की ओर बढ़ा. ஸோ அடுத்த 3 நாள் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்து ராஜா வந்து சிம்மாசனுக்கு வராரு. உஸ்கே பர் லட்கட்டா கயே சௌதி மூர்த்தி நே கஹா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த 4th மூர்த்தி, அந்த அடுத்த சிலை வந்து கேட்குது, டஹரோ ஜோ லட்கே கி சிம்ஹாசன் பர் பைட்டே தே. அந்த சின்ன பசங்க அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டாங்க. வே போலே பாலே தே. அவர்கள் வந்து எந்த ஒரு குற்றம் குறை இல்லாமல் போலே பாலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை மனது உள்ளவங்க. உன்கே மண்மே கலூஷ் நஹீதா. அவங்களோட மனதில் வந்து என்ன கிடையாது, ஒரு எந்த கள்ளம் கபடமும் கிடையாது. அகர் தும்கோ விஸ்வாஸ் है कि तुम इस योग्य हो तो सिंहासन पर बैठ सकते हो. நீயும் வந்து அந்த யோகியம், அந்த தகுதி உனக்கும் இருக்கு அப்படின்னு நினைச்சினா நீ வந்து இதில் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ராஜா படி தேர் தக் சோச்தா ரஹா. ராஜா ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. சோச் அப்படின்னா திங்க் பண்ணிட்டு. ஃபிர் உஸ்னே மன் கி மன் கஹா. அப்புறம் அவர் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, அகர் ஏக் லடுக்கா இஸ் பர் பைட் சக்தா ஹேன் தோ. ஒரு சின்ன பையன் இதில் உட்கார்ந்துருக்கும் பொழுது பலா மை கியோங்க் நகி பைட் சக்தா ஹூ. ஏன் நான் உட்காரக்கூடாது, மை ராஜா ஹூ, நான் ராஜாவாக இருக்கேன். முझे ஜியாதா தன்வான் ஹே, நான் ரொம்ப வெல்த் ரிச்சான பர்சன். பல்வான் ஹே, நான் ரொம்ப பலசாலி. அண்ட் புத்திமான் பலா அவர் கவுன் ஹோகா, நான் வந்து ரொம்ப புத்திமானாகவும் இருக்கேன். ஏன் நான் உட்காரக்கூடாது. மாய் அவசியம் சிம்மாசன் பர் பைட்னே யோகே ஹூ, நான் கண்டிப்பாக இதில் உட்காரக்கூடிய தகுதி உடையவன் தான் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க மனதுக்குள்ளேயே வந்து யோசனை பண்ணிக்கிறாங்க. ஏக்காக ராஜா சிம்ஹாசன் கி ஓர் ட்ரூண்ட் கத்மோங்கே படா. இதை சொல்லிக்கிட்டே ராஜா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்மாசன் பக்கம் வந்துட்டு முன்னேறி வர்றாங்க. உட்கார்றதுக்காக உறுதியான ஒரு நடவடிக்கையாக நம்ம வந்து கண்டிப்பாக உட்காரலாம் அப்படின்னு மனதை தேர்த்திட்டு வர்றாங்க. லேக்கின் உசி சமயா இருந்தாலும் இந்த டைம் என்ன ஆயிடுச்சு, சௌதி மூர்த்தி அந்த 4th ஸ்டாச்சு வந்து பங் ஃபைலாக்கர் சிறக விரிச்சிட்டு சிம்ஹாசன் சமேத ஆகாஷ்மே உட்கயே. இந்த முறை வந்து வெறும் மூர்த்தி மட்டும் பறக்காம அந்த சிம்ஹாசனையும் சேர்த்து எடுத்துட்டு ஆகாசத்துக்கு பறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்துட்டு லீலாவதி பாகவத். இந்த ஸ்டோரி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்யவாத்.